அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி ஒருவர் இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒழிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூல் தொகுப்பிலே சத்தினி பாதத்து உத்தமர் ஒழிவு என்கிற பிரிவின் கீழே அமைந்த நல்ல பல கருத்துக்கள் பொதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மனிதர்கள் உலகியல் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதால் அத்துணை சுலபத்திலே அவர்களுக்கு ஞானம் வாய்ப்பதில்லை. காரணம், புலன்கள் சார்ந்து பார்க்கக்கூடிய இந்த உலகம் மெய் என்று கருதியிருக்கிறார்கள். எப்பொழுது புலன்கள் சார்ந்த இந்த உலகப் பற்றை மனிதன் விடுகிறானோ அப்பொழுது மாத்திரமே அவனுக்கு தூய ஞானம் கிடைக்கும் என்பது மகான்களின் கருத்து. ஆசை என்பது புலன்கள் வழியாக பார்க்கும் இந்த உலகத்தை பொருட்டு ஏற்படுகிறது. மரணம் என்கிற ஒன்று வந்தான பிறகு மரணமடைந்துவிட்ட நம்முடைய உறவுகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்களாலும் இந்த பூதலத்திலே நம்மோடு மறுபடியும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. எனவே பொய்யான சடுதியிலே தோன்றி மறைந்துவிடக்கூடிய காணல் நீர் போன்ற இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே பற்று வைக்கக்கூடாது என்பது ஞானிகளின் கருத்து. இன்றைய பதிவிலே நல்ல பல நுணுக்கமான ஞான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். கல்லை உருவாக்கும் கழற்றியிலே இல்வாழ்க்கை செல்ல நீர் போல தெளிந்து வரும் சொல் உலகம் அங்கு ஆன்ற சோறாகும் கதலித்தண்டை கனலில் ஊன்றல் போல் ஞானம் உதிக்கும். கதலித்தண்டு என்பது வாழைத்தண்டு. வாழைத்தண்டை நெருப்பிலே ஊன்றி வைத்தால் என்ன ஆகும்? வாழைத்தண்டு பற்றி எரிந்து விடுமா என்றால் எரியாது. அது கருகியபடியாகவே இருக்கும். மனிதர்களுடைய மனதை இந்த வாழைத்தண்டோடு ஒப்பிட்டுச் சொல்லுவது வழக்கம். 3 வகையான மாந்தர்களை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கருத்தை ஒருவரிடத்திலே சொல்லும்போது 3 வகையான மனிதர்கள் அதை 3 விதமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். கற்பூர புத்தி, சாம்பிராணி புத்தி, வாழைமட்டை புத்தி என்று சொல்லுவார்கள். கற்பூர புத்தி கொண்டவர்கள் நெருப்பை காட்டியவுடனே பற்றி கொள்ளும் கற்பூரத்தைப் போல ஒரு கருத்தை சொன்னவுடனே அதை உள்வாங்கி கொண்டு விடுவார்கள். சாம்பிராணி புத்தி கொண்டிருப்பவர்கள் நெருப்பை காட்டி சிறிது விசிறியதற்கு பிறகு எரியக்கூடிய சாம்பிராணியைப் போல சற்று தாமதமாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் வாழைமட்டை புத்தியை கொண்டிருப்பவர்கள் மிக மிக நீண்ட நெடிய காலம் எடுத்துத்தான் ஒன்றை கற்றுக்கொள்வார்கள். எனவே இங்கே வாழைமட்டையை மனிதர்களின் புரிதலுக்கு உதாரணமாக கண்ணுடைய வள்ளல் சொல்லுகிறார். ஒரு கற்பாறை இருக்கிறது. அதை வகையாக வாட்டமாக வெட்டி எடுத்து வந்து அதை உளி கொண்டு சிற்பி மெல்ல மெல்ல செதுக்கி ஒரு உருவமாக மாற்றி அமைக்கிறார். ஒரு கல்லை எடுத்த எடுப்பிலேயே சிலையாக மாற்றிவிட முடியாது. கல்லை சிலையாக்குவதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும். அதே வேளையிலே எல்லோராலும் கல்லிலே சிலை செய்துவிட முடியாது. சிலை செய்வதற்கான அடிப்படை புரிதலும் பயிற்சியும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தேர்ந்த பயிற்சி பெற்ற ஒருவரால் மாத்திரமே, ஒரு சிற்பியால் மாத்திரமே கல்லையும் மரமாக இருக்கக்கூடிய பொருட்களையும் மனிதர்கள் பார்க்கக்கூடிய வகையிலே உருவங்களாக மாற்றியமைத்து கொடுக்க முடியும். எனவே ஒரு நல்ல குரு, தக்க குரு என்பவர் சாம்பிராணியிலே, நெருப்பிலே, கற்பூரத்திலே ஏற்படாத புத்தி தெளிவு வாழைமட்டையிலே ஏற்படும்படியான மந்த புத்தி கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை என்ன செய்து வயப்படுத்துவது என்பதை புரிந்திருக்கக்கூடிய சத்திய குருமார்கள் நிச்சயம் அவர்களை வழிகாட்டி மேலே கொண்டு வந்து விடுவார்கள். நாம் எண்ணற்ற ஞான நூல்களை படிக்கிறோம். அந்த ஞான நூல்களை படித்த மாத்திரத்திலே ஞானத்தெளிவு ஏற்பட்டதை போன்ற ஒரு மாயத் தோற்றம் தோன்றுகிறது. சற்றைக்கெல்லாம் அது மறைந்து விடுகிறது. காரணம் இதுதான். இங்கே கல்லை முறையாக செதுக்கி ஒரு சிற்பி சிலையாக்குகிறான். எதற்கும் உதவாதவன் என்று ஒதுக்கப்பட்டவனை கூட ஒரு நல்ல குரு தன் வயப்படுத்தி அவனை ஞானியாக உயர்த்துகிறார். ஒரு குருவால் மாத்திரமே இது சாத்தியம் என்பது கருத்து. ஆற்றிலே பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய வெள்ள நீர் ஒரு இடத்திலே தேங்குகிறது. அதிலே மண்ணும் சேரும் சகதியும் கலந்து இருக்கிறது. அது ஒரு குட்டையிலே அல்லது ஏரியிலே, கண்மாயிலே தேங்கிவிட்டால் சிறிது காலம் கழித்து மேலே
கலங்கிப் போயிருந்த சேரும் சகதியும் மண்ணும் பூமிக்கு அடியிலே சென்று உறைந்து விடுகின்றன. தண்ணீர் தெளிந்து விடுகிறது. இது உடனே ஏற்படுகிறதா என்றால் இல்லை, இதற்கு சிறிது காலம் பிடிக்கும். இங்கே 3 தத்துவங்கள் கண்ணுடைய வள்ளலால் சொல்லப்படுகிறது. ஒரு கற்பாறையை சிலையாக மாற்றுவது சிறிது காலம் பிடிக்கக்கூடிய காரியம். ஆற்றிலே வந்த நீர் தெளிந்து நன்னீராக மாறுவதற்கு சிறிது காலம் பிடிக்கும். அதுபோல வாழைத்தண்டை பக்குவப்படுத்தி எரிய வைக்க முடியுமா என்றால் அதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். இந்த மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். தக்க குருவிடத்திலே சரியான பயிற்சியை பெறக்கூடிய மாணவன் மேன்மை பெறுவான் என்பது கருத்து. நல்ல ஒரு சிற்பி பாறையை சிலையாக்குவான். நல்ல ஒரு குளம் குட்டை ஆற்றிலே இருந்து பாய்ந்து வந்த நீரை தன்னகத்தே வாங்கி தெளிய வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கும். இந்த தத்துவங்களை எல்லாம் ஞானிகள் சொல்வதற்கு காரணம், ஒருவன் எடுத்த எடுப்பிலேயே ஞானத்தை பெற்றுவிட முடியாது. சிறிது காலம் பிடிக்கத்தான் செய்யும். ஒரு நல்ல குரு அவனை பக்குவப்படுத்துவதற்கு சிறிது காலம் எடுத்துக்கொள்ளத்தான் செய்வார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்து, நாம் கற்கக்கூடிய கல்வியிலே உடனடியாக ஞானம் கிடைத்துவிட வேண்டும் என்று கருதுவது தவறு. பொறுமை மிக மிக அவசியம் என்பதே இதன் திரண்ட கருத்தாகிறது. இரும்பை வடிவாக்கும் இயல்பினருக்கு பச்சை மரம் சொலுமோ போல் ஞானம் வாய்க்கும். இருந்த இடம் நீர்த்தாமரை இலை போல நீங்கும் உலகமெல்லாம் பேய்த்தேர் போல் தோன்றும் பிரிந்து. இந்த உலகம் என்பது அசுர வேகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. பூமி சுழலக்கூடிய வேகத்தை பற்றி சொல்லக்கூடிய சில விஞ்ஞானிகள் ஒளியின் வேகத்தைப் போல அது சுழல்கிறது என்று சொல்லுவார்கள். அதாவது மணிக்கு 1,80,000 மைல் வேகத்திலே இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது என்பதாக கூட விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இவையெல்லாம் ஆய்வுக்குரியவை என்று அவ்வப்போது தடுத்து மறுத்தும் பேசப்பட்டு வருகின்றன. பூமி உருண்டையாக இருக்கிறது, இல்லை இல்லை பூமி தட்டையாக இருக்கிறது என்று இந்த விதமான வார்த்தை மோதல்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இரும்பை உருக்கி அதை ஒரு வார்ப்படத்திலே வைத்து விரும்பிய பொருளாக மாற்றக்கூடிய காரியத்தை மனிதன் செய்கிறான். ஆனால் மரத்தை நெருப்பிலே போட்டு அதை உருக்கி வார்த்து அதை பொம்மையாக செய்ய முடியுமா என்றால் முடியாது. இரும்பின் தன்மை என்பது இறுகும்போது அந்த வடிவத்தை அப்படியே பெறுகிறது. ஆனால் மரத்தை நெருப்பிலே போட்டால் மரம் எரிந்து சாம்பராகி விடுகிறது. இரும்பும் மரமும் ஒன்றல்ல. இரும்பு போல திடமான மனம் கொண்டிருக்கக்கூடிய சீடனை தக்க குரு ஒருவர் தான் விரும்பியபடியாக மாற்றியமைக்க முடிகிறது. ஆனால் இரும்பாக இல்லாமல் வெறும் மரமாக இருக்கக்கூடிய மனிதர்களை என்ன செய்தாலும் தன் வழிக்கு கொண்டு வர முடியாது என்பதை ஞானிகள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆம், இது உண்மைதான். நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது இந்த கருத்துக்கள் உண்மை என்பது நமக்கு புரிய வருகிறது. நம்முடைய வலையொலியிலே எண்ணற்ற ஞான கருத்துக்களை சித்தர் பிரமுக்களுடைய நூல்கள் மூலமாக நாம் பேசி வருகிறோம். ஆனால் ஞான கருத்துக்களை கேட்பதிலே காட்டக்கூடிய ஆர்வத்தை விட கேளிக்கைகள், நகைச்சுவைகள், மற்றவர்களை ஏளனம் செய்யக்கூடிய தரவுகளை பார்ப்பதிலே மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். இவர்கள் எறும்பு போன்றவர்கள் அல்லர், மரம் போன்றவர்கள். இவர்களை நெருப்பிலே போடும்போது மரம் கருகி போகுமே அல்லாது விரும்பிய உருவத்தை பெறுவதற்கு அது உதவாது. அதுபோல இந்த மனிதர்களிலே இரும்பை போன்ற திடமனம் கொண்டு தக்க குருவிடம் தன்னை சரணாகதியாக கொடுத்து கொள்ளக்கூடியவர்தான் ஞானத்தை பெறுவார். மரம் போல இருப்பவர்கள் ஞானத்தை பெற முடியாது. ஒருவர் எந்த ஒரு காரியம் செய்யாமல் அப்படியே இருந்தார் என்றால் அவரை சாதாரணமாக மரம் போல நிற்கிறாயே என்று சொல்லுவது வழக்கம். மரம் போல என்றால் அசையாமல் இருக்கிறாயே என்பதற்கு அது பொருள் அல்ல. மரம் எப்படி விரும்பியபடியான உருவத்தை பெறுவதற்கு உருக்குவதற்கு வாய்ப்பற்றதாக இருக்கிறதோ அதுபோல இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இன்னும் பக்குவப்படவில்லை என்பது பொருள். திடமனம் கொண்டவர்கள் ஞானம் பெறுவார்கள் என்பது பொருள். நீர்த்தாமரை இலை போல் நீங்கும் உலகமெல்லாம் என்பதை புரிந்திருக்க வேண்டும். தாமரை இலையிலே தண்ணீர் இருக்கும். இலையை தண்ணீரை விட்டு எடுத்த போது அதிலே ஒட்டியிருந்த நீர்த்துளிகள் முழுவதுமாக தாமரை தடாகத்திற்குள்ளேயே வழிந்துவிடும். இலையிலே தண்ணீர் ஒட்டுவதில்லை. அதுபோல இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே பேய்த்தேர் ஏறி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பேய்த்தேர் என்றால் ஆவித்தேர், அதாவது உண்மையான தேர் அல்ல. இந்த உலகம் ஒன்றுமில்லாததை உண்மையான தேர் என்று கருதி அதிலே பயணிக்க முடியுமா? கற்பனை தேரிலே பயணிக்க முடியாது.
அதுபோல இந்த உலக மாயையை புரிந்து பயணிக்க பழக வேண்டும் என்பதே கண்ணுடைய வள்ளலின் அறிவுரையாகிறது. மரப்பாவை போல் உடம்பின் வாதனையை மாற்றி கரித்தி கவர்வதுவாம் காமித்து இருந்த மனைப்பொதுவின் மண்பாண்டமாம் வானோர்கள் வாழ்வும் கனவு எனவே தோன்றிடும் கான். நம்மோடு இணையாக வாழ்ந்திருந்து உடலும் உயிருமாக வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் மரணமடைந்து நம்மை விட்டு நீங்கி சென்று விட்டார்கள். அவர்களை நம்மால் திரும்பவும் பார்க்க இயலாது. அவர்கள் நினைவுகள் மாத்திரமே நமக்கு அவ்வப்போது வந்து செல்லுகிறது. தற்காலத்திலே திரைப்படங்களிலே படப்பதிவுகளிலே தங்கள் முகத்தை காட்டியவர்களுடைய படப்பதிவை திரும்பவும் போட்டு பார்க்கும்போது அவர்கள் தோற்றத்தை, அவர்கள் பேச்சை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அதுவும் நிழல்தான். அது பேசுவதை நாம் கேட்க முடியும், நாம் அதனோடு உரையாட முடியாது. அதுபோல இந்த மானுட உடல் வாழ்க்கை என்பதும் மாயையானது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். மரத்திலே செய்யப்பட்ட ஒரு பாவை தனக்கு கைவலி, கால்வலி, உடல் வலி என்றெல்லாம் சொல்லுமா என்றால் இல்லை. அந்த மரப்பாவைக்கு எந்த வலியும் கிடையாது, அதுக்கு எந்த வாதனையும் கிடையாது. நெருப்பிலே போட்டாலும் எனக்கு சுடுகிறதே என்று அந்த மரப்பாவை சொல்லப்போவதில்லை. அதுபோல மண்ணிலே செய்யப்பட்ட மண்பாண்டத்தை சுட்டு பக்குவப்படுத்தும் போது அது தண்ணீரை தாங்கிக் கொள்கிறது. சுடாத மண்பாண்டை தண்ணீரிலே போட்டால் அது கரைந்து போய்விடுகிறது. பக்குவப்பட்டால் மாத்திரமே அது சரியான நிலைக்கு பயன்படுகிறது. சுட்ட மண்பாண்டம், சுட்ட மண் சட்டி சமைப்பதற்கு ஆகிறது. சுடாத மண் சட்டி தண்ணீர் ஊற்றினால் கரைந்து போகிறது. நம்முடைய இந்த மானுட உடல் வாழ்க்கை என்பதும் சுடாத பச்சை மண் சட்டியைப் போல எப்போது மழைப்பொழிவில் நனைகிறதோ அப்போது அது கரைந்துவிடும் என்பதே கருத்தாகிறது. நம்முடைய மானுட உடல் வாழ்க்கை நிலையற்றது என்பதை புரிய வைப்பதற்காகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் இங்கே கண்ணுடைய வள்ளல் சொல்கிறார். வெண்ணெய் உறும் பாவையிற்கு ஞானம் விளக்கூன் மேல் அன்னின் மயிர் பஞ்சாகும் ஆசைகளை கண்ணீர் ஒழுகும்போது அறியாது உள் உருகி விம்மி அழுது செரிப்பார் புலகமாம். அந்நாளிலே ஆலயங்களிலே பாவை விளக்கு என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். கல்லினால் செய்யப்பட்ட அந்த பாவை விளக்கிலே அந்த கற்பாவை கையிலே ஒரு அகலை ஏந்தியிருக்கும். அந்த அகலிலே திரியிட்டு நெய்யிட்டு கொளுத்தும் போது அது எரியும் விளக்காக இருக்கும். திடமான கல்லினால் செய்யப்பட்ட பாவை விளக்கிலே நாம் தீபம் ஏற்றி வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஆனால் வெண்ணெயால் செய்யப்பட்ட ஒரு பாவை விளக்கிலே நாம் விளக்கேற்றி பார்க்க முடியாது. காரணம், அதன் தன்மை வேறு, இதன் தன்மை வேறு. அதுபோல அணிலுடைய வாளிலிருந்து எடுக்கப்பட்ட மயிரை கொண்டு தூரிகை செய்து அந்த தூரிகை மூலமாக ஓவியன் ஓவியத்தை தீட்டுகிறான். ஆனால் அணிலின் வால்மயிரை கொண்டு தீட்டப்பட்ட ஓவியமாக இருந்தாலும் கூட அதிலே உயிர் என்பது இருப்பதில்லை. ஒரு மனிதன் பக்குவப்படும் போது மாத்திரமே அவனுக்குள்ளே உண்மையான ஞானம் என்பது பிறக்கிறது. ஓவியத்திலே இருக்கக்கூடிய உயிர் தன்னுடைய உணர்ச்சிகளை காட்டும்படியாக ஒரு ஓவியனால் வரைந்து காட்ட முடியும். அது அந்த ஒரு உணர்ச்சியை மாத்திரமே காட்டியபடியாக இருக்கும். தொடர்ந்து உணர்ச்சிகளை மாற்றி மாற்றி காட்டாது. அதுபோல நம்முடைய இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் சொன்னதை சொன்னபடியாக அப்படியே பற்றி பிடித்து பயணித்துக் கொண்டிருந்தால் தூய ஞானம் பிறக்காது. ஏன், எதற்கு என்கிற கேள்வி ஏற்பட வேண்டும். ஞான விசாரணை என்பதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஞான விசாரணை என்பதை செய்ய 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 பக்குவம் என்பது நமக்கு ஏற்படும். பக்குவம் ஏற்படும் போது, ஞானம் என்பது ஏற்படும் போது நம்மையும் அறியாமல் நெக்கு நெக்கு உருகி ஒரு அழக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. சிலரை பார்த்திருக்கலாம், ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். தங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் எதிரே நின்றபோது அவர்களையும் அறியாமல் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. தன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் எதிரே இருக்கக்கூடிய இந்த தெய்வ வடிவம் தீர்வை கொடுக்கும் என்று நம்புகிற காரணத்தால் அவர்கள் கண்களிலே இருந்து தன்னை காப்பாற்றும்படியாக வெளிப்பட்டு வந்த அந்த உணர்ச்சி என்பது கண்ணீராக வழிகிறது. அதுபோல ஞானத்தேடலில் இருந்து ஞானசாதன பயிற்சி செய்யக்கூடிய ஒருவருக்கு பயிற்சி முதிரும் போது, ஞானம் வாய்க்கும் போது அவரிலிருந்து கண்ணீர் என்பது வடிகிறது. இந்த கண்ணீர் என்பது அவருடைய ஞான முதிர்ச்சியின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, ஞானத்தை அடைவதற்கான பக்குவமும் தகுதியும் நமக்கு ஏற்படும் வரை காத்திருக்க வேண்டும்.
பக்குவம் தகுதி ஏற்பட்டவர்களை ஞானிகள் சுலபமாக ஆட்கொண்டு விடுவார்கள். அல்லது இடைவிடாது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பக்குவம் இல்லை என்றாலும் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியத்தையும் ஞானிகள் செய்து விடுகிறார்கள். பக்குவப்பட்டவருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை ஒரு விதமாகவும் பக்குவம் இல்லாதவருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை வேறு விதமாகவும் இருக்கும். இதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். அது காரணமாகவே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற 4 நிலைகளை வைத்திருந்தார்கள். சரியை என்பது பக்குவம் இல்லாதவர்களுக்கு, கிரியை என்பது சிறிது பக்குவப்பட்டவர்களுக்கு, யோகம் என்பது ஞானிகளை சமீபித்தவர்களுக்கு, ஞானம் என்பது அதன் வெளிப்பாடாக முழுமையான பயிற்சி பெற்றவருக்கு, இப்படி வகுத்து வைத்தார்கள். எனவே ஆலய வழிபாடு என்பது அடிப்படை, அது பக்குவம் இல்லாதவர்களுக்காக சொல்லப்பட்டது. பக்குவப்பட்டவருக்கு ஆலய வழிபாடு என்பது தேவையில்லை. தேகத்திற்குள்ளே தெய்வத்தை கண்ட பிறகு தெருவிலே சென்று தெய்வத்தை தேட வேண்டிய அவசியமில்லை என்பது கருத்து. பக்குவப்படாமல் இருந்தாலும் தூய பக்தி இருந்தால் குருமார்கள் நம்மை பக்குவப்படுத்தி ஞானத்தை ஊட்டுவார்கள் என்பதே கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.